டாக்டர் ஜெய வெங்கடேஷ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். சமீபத்தில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த உசைன் போல்ட்டுன்ட்டு ரொம்ப இந்த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர், நிறையா இந்த 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டில் பல ஒலிம்பிக் மெடல் வாங்கினவர். பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராகவே அவரால் எந்த கிரவுண்டுக்கே வர முடியல. அவரோட காலில் வந்து அவ்வளோ ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ படி ஏற முடியல, ஹோம் பவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஈவன் சர்ஜரி பண்ணியுமே அவர் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆக முடியல. ஸோ இது அவருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா அக்கிலிஸ் டெண்டான் டேர். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த அக்கிலிஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த ட்ராய் மூவிஸ்லாம் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கோம். இந்த கிரேக்க கதைகளில் வந்து ஒரு அக்கிலிஸ்னு ஒரு வீரன் இருந்தார். அவரோட அம்மா வந்து அவரை ஒரு மேஜிக்கல் வாட்டர் இருக்க மாதிரி ஒரு ரிவரில் வந்து டிப் பண்ணி எடுத்தாங்க. அந்த ரிவரில் டிப் பண்ணி எடுத்தால் அவரை வந்து யாருமே வந்து அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு பவர் கிடைக்கும். ஆனால் அது டிப் பண்ணுறப்ப அப்படி குழந்தை இப்படி பிடிச்சி டிப் பண்ணதுனால, கால் கிட்ட பிடிச்சதுனால அந்த இடத்துல மட்டும் அந்த தண்ணி படலை. அதனால அந்த பார்ட் வந்து ஒரு வீக்கான பார்ட்டு. ஸோ அது வந்து அந்த அக்கிலிஸ்க்கு அந்த இடத்துல அந்த டெண்டோ அக்கிலிஸ் அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணால் அவர் வீக் ஆயிடுவார். மற்ற இடத்துல எங்கே பண்ணாலும் அவருக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அதுதான் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அக்கிலிஸ்னு ஏன் பேர் வந்ததுன்றதுக்காக. ஸோ மற்றபடி நம்ம உடம்புல அந்த கெண்டைக்கால் காஃப் மசிலையும் பாதத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த அக்கிலிஸ் டெண்டன்றது. ஸோ இந்த டெண்டன் வந்து ஆக்சுவலாகவே நம்ம உடம்புல அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டு தான். ஒரு தடவை ஜம்ப் பண்ணுறப்பவும், ஸ்டெப் ஏறுறப்பவும், குதிக்கிறப்பவும் கால் வந்து நம்ம இப்படி மேலே ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்கிலிஸ் டெண்டன் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து சிலருக்கு சடனாக அடிபட்டு இன்ஜுரி ஆகி அது கிளியலாம், அது ஆக்சிடென்ட்னால நடக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த ஸ்டூல்ல, பழைய காலத்து இந்த மர ஸ்டூல்ல எல்லாம் வந்து காலை இப்படி பின்னாடி வச்சுட்டு உட்காந்து டக்குன்னு எந்திரிக்கிறப்ப கட்டான சினாரியோஸ் உண்டு. இன்னும் முன்னாடி வந்து இந்தியன் டாய்லெட்ல கிளாசெட்ல வந்து வழுக்கி கால் அப்படி உள்ள போயிட்டு டக்குன்னு எடுக்கிறப்ப அந்த அட்லீஸ் கட்டான இதெல்லாம் இருக்கு, கேஸ் சினாரியோஸ்லாம் உண்டு. ஸோ அது வந்து அடிபட்டு நடக்கிறது. ஸோ அதுக்கு ப்ளீடிங் வரும், ரத்தம் நிறைய கொட்டும். அது வந்து உடனடியாக பார்க்க வேண்டியது, கிளீன் பண்ணும், சர்ஜரி பண்ணும். அது அக்யூட் அக்கிலிஸ் டெண்டான் ஓப்பன் இன்ஜுரி. இன்னொன்று வந்து அக்யூட் டேர்ஸ் சடனாக மேட்ச் விளையாடுறப்ப ஒரு குதிச்சுட்டு லேண்ட் ஆகிறப்ப டக்குன்னு ஒரு பாப் சவுண்ட் மாதிரி ஒரு டக்குன்னு ஸ்லிப் ஆகும். அப்போ இருந்து அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம இவர் உசைன் போல்ட்டுக்குமே வந்து அப்படிதான் நடந்தது. 2024 ஒரு ஃபுட்பால் மேட்ச், அவரோட இது ரன்னிங் தான், பட் ஃபுட்பால் மேட்ச், ஒரு சேரிட்டிக்காக ஃபுட்பால் மேட்ச் விளையாட போன இடத்துல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆனதில் அந்த மாதிரி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு. விழுந்ததுல இந்த அக்கிலிஸ் டெண்டன் வந்து ரப்சர் ஆயிடுச்சு. இது இல்லாமல் கிரானிக் டேர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களில் ஒரு லேட் 50s 60s இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வீக் ஆகி அது கிழிஞ்சிருக்கா கிளியிலான்னு கூட தெரியாது. ஆனால் ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்படி கால் நின்றுட்டு காலை தூக்குங்க, குதிங்கால் மேலே தூக்குங்கன்னா ஹீல் ரைஸ் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அந்த டெண்டன் இருந்தால் தான் ரைஸ் பண்ண முடியும், அது வீக்காக இருக்கும். இதில் இந்த மாதிரி இந்த கிரானிக் டேர்ஸ், அக்யூட் டேர்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்றத பார்ப்போம். அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது பொதுவாக டாக்டர்ஸ் கிட்ட வர்றப்போ வந்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒழுங்காக பழி ஏற முடியல, நடக்க முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கிளினிக்கில் நாங்கள் பார்க்குறது வந்து தாம்சன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேஷண்ட் படுக்க வச்சுட்டு அந்த கெண்டைக்கால் அழுத்தினோன்னா பொதுவாக பாதம் நகரணும். அது ப்ரெஸ் பண்ணியும் பாதம் நகரலைன்னா இந்த கனெக்ஷன் கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் அங்கே தொட்டு பார்த்தாலே தெரியும், காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தொட்டு பார்த்தா நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி அது வீக்காவோ ரொம்ப கிழிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு குழி மாதிரி டிஃபெக்டே தெரியும். வெளியே தோல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ள வந்து டிஃபெக்ட் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு அர்த்தம். அல்ட்ராசவுண்ட்ல தெரியும் ஓரளவுக்கு, பட் எம்ஆர்ஐ தான் இதுக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். எம்ஆர்ஐ எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ பாதிப்பு இருக்கு. அப்படி சப்போஸ் கட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ கேப் இருக்கு ரெண்டுக்கும் நடுவில். பக்கத்தில் தான் இருக்கு, சின்னதுதான்னா அது ஈஸியாக நம்ம சரி பண்ணிட முடியும். சர்ஜரி தான் பண்ணணும் ஃபுல்லாக கட்டாக இருந்ததுன்னா. இல்லை கேப் நிறையா இருக்குன்னா சர்ஜரியே கொஞ்சம் டிஃபிகல்ட் சர்ஜரி, காம்ப்ளெக்ஸாக கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லேசாக தான் கிழிஞ்சிருக்கும், பார்ஷியல் டேரு, இல்லைன்னா ரொம்ப ஏஜ் அதிகம் 50, 60, 65, 70 வயசுக்கு மேலே இருக்கவங்கன்னா அவங்களுக்கு வந்து லோ டிமாண்ட் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ஷியல் டேரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய பெல்ட் வருது காலுக்கு. அந்த பெல்ட் போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக நடங்க, இல்லை சின்ன சப்போர்ட் வச்சு நடங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது லோ டிமாண்ட் இண்டிவிஜுவலுக்கு பிரேசிங், ஃபிசியோதெரப்பி, அப்புறம் அந்த சின்ன கிரச்சஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். இதுவே ஹை டிமாண்ட் இண்டிவிஜுவல், அதாவது நிறைய ஆக்டிவ் பேஸ், யங் ஏஜாக இப்போ தான் 25-30 வயசு, புதுசாக ரன்னிங் போகிறாங்க, புதுசாக ஒரு ஜிம் ஆக்டிவிட்டீஸ், புதுசாக மாரத்தான் ஓடுறதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வார்ம் அப் ட்ரெயின் பண்ணல, மசில் வீக்காக இருக்குது, அதுலேயே போய் ரொம்ப குதிச்சு பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கிழிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் டேராக இருந்ததுன்னா அது சர்ஜரி பண்ணால் தான் அது திருப்பி பழையபடி ஃபுல் ஸ்ட்ரென்த் அது ரீகெயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப
2 விதமான சர்ஜரிஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது ஓப்பன் ரிப்பேர்ஸ், நல்லா அந்த பகுதியை நல்லா ஒரு 10 சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி அது ஒரு 2 எண்டையும் அட்டாச் பண்ணி சர்ஜரி பண்ணுறது. அதில் நிறைய கெஸ்லர்ஸ் டெக்னிக், கிரக்கோஸ்ன்னு நிறைய ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஓப்பன் டெக்னிக் மூலமாக பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் பெர்குட்டேனியஸ்னா ஸ்கின் வழியாகவே சின்னதாக இது பண்ணிட்டு அதை கீஹோல் ஆப்ரேஷன், ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக லேசர் சர்ஜரி மாதிரி மினிமலி ஓப்பன் பண்ணி பண்ணுற ஆப்ரேஷன்ஸு இருக்குது. ஸோ இது பெர்குட்டேனியஸ் அக்லிஸ் டெண்டன் ரிப்பேர். இது வந்து இப்போ அப்கமிங் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இதுலேயே நாள்பட பார்த்துக்காம விட்டாங்க, கிளியறப்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு, பட் அதுலேயே நடந்து கிழிஞ்சு போன 2 எண்டும் தூரமாக இருக்குது, கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லா 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் வந்து தூரமாக அது ரிட்ராக்ட் ஆகி போயிடுச்சுன்னா அதை வந்து திருப்பி நம்ம திருப்பி தையல் போட்டாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, அது பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அகைன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப்ரேஷன் இருக்குது. ஓப்பன் ஆப்ரேஷன்னா ஒரு விஒய் பிளாஸ்டின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருசாக ஆப்ரேஷன் பண்ணி அதை மேலே இருக்கிற தசைகளை கீழே கொண்டு வந்து பண்ணுற ஆப்ரேஷன் ஒன்று. இப்போ அதுலேயுமே லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து எஃப்ஹெச்எல் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு ஃப்ளெக்சர் ஹாலோசிஸ் லாங்கஸ்னு ஒரு கட்டவிரலுக்கு அசைக்கிற தசையை இந்த ஜவ்வுக்கு பதிலாக மாற்றி ஆர்த்ரோஸ்கோபிக்காக மினிமலாக மட்டும் சின்ன துளைகள் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுற டெக்னிக் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த டெண்டோஅக்லிஸ்க்கான சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். பொதுவாக சர்ஜரிக்கு அப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் இது சரியாகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். மினிமம் 2-3 மாதம் ஆகும். ஒரு சின்ன மாவு கட்டோ இல்லை பெல்ட்டோ ஏதாவது போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். வாக்கர் வச்சு கொஞ்ச நாள் நடக்கணும், அப்புறம் தான் படிப்படியாக ஃப்ரீயாக நடக்க முடியும். நல்லா ஓடி குதிச்சு எல்லாம் பண்ணுறதுக்குலாம் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆயிரும். இப்போ இந்த உசைன் போல்ட்டுமே அப்படிதான், அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியுமே அவருக்கு சம்ஹவ் அது இன்னும் ஃபுல்லாக சரி ஆகலை. அது அவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணல, பட் அவருக்கு ஆன ப்ராப்ளம் வந்து இதுதான். இந்த டெண்டோஅக்லிஸ் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். காம்ப்ளிகேஷன்னா என்னென்னா எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்கம் வராமல் போகலாம். என்னென்னா காயம் ஆறுறதுல ப்ராப்ளம். இப்போ மற்ற பகுதிகள்லாம் தசைகள் நிறையா இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், சீக்கிரம் ஆறிடும். அந்த பகுதி வந்து டைரெக்டாக தோலுக்கு பின்னாடியே இருக்குது, அதனால் காயம் மாறுறது லேட் ஆகலாம். எஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா அப்படி இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல காயம் மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்காகவே டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அதிக நாட்கள் நடக்காமல் அதிக நாட்கள் கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறது உண்டு. இன்னொரு விஷயம் வந்து ரீரப்சர் ஆகலாம். ஒரு சிலருக்கு என்ன ஆயிரும்னா சரி பண்ணியிருப்போம், எல்லாம் கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு 6 மாதம் 9 மாதம் கழிச்சு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணால் திருப்பியும் அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% நல்லா ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்ப டிமாண்டிங் ஒர்க்கு லிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும் இந்த சர்ஜரிக்கு அப்புறம். இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குதிங்கால் பொதுவாக அந்த டெண்டோஅக்லிஸில் அடிபடாமையே ஒரு சிலர் வந்து இந்த தேய்மானம் இருக்கும், அக்லிஸ் டெண்டினோபதி, இந்த ரீட்ரோகால்கனியல் பர்சைட்டிஸ், ஹேக்லங் டிஃபார்மிட்டி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஃபிசியோதெரப்பி தான் பொதுவாக கொடுப்போம். ஒரு சிலர் வந்து அதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லிட்டு பழைய ட்ரீட்மெண்ட் உண்டு. இப்போ ரொம்ப குறைச்சி பார்த்து தான் இன்ஜெக்ஷன் போடுவோம். ஏன்னா அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக 2 தடவை 3 தடவை போடணும், அந்த இன்ஜெக்ஷனாலேயே அது டேமேஜ் ஆகி வீக் ஆகிறதும் உண்டு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரீட்ரோகால்கனியல் பர்சைட்டிஸ்க்கு அந்த இடத்துல ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடாமல் இருந்தால் நல்லது. இன்னொன்று வந்து ஒரு சில மெடிசின்ஸ், அந்த ஃப்ளூரோக்வினலோன்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் மெடிசின்ஸு, அப்புறம் வந்து இந்த ஸ்டீராய்டு மெடிசின்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த டெண்டனை வந்து வீக் ஆக்கிரும். அதனாலையுமே வந்து டெண்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி அது டேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் இந்த அக்லிஸ் டெண்டன் டேர்ஸ் பற்றி இருக்க ஓவரால் ஐடியா. உங்கள் இந்த மாதிரி ஏதாவது இந்த ப்ராப்ளம் மூலமாக நீங்கள் சஃபர் ஆகுறீங்க, இல்லை ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சஜஷன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.